இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துருங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னவே சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ பார்ட் 1ல என்ன நடந்துச்சுன்னு சின்னதாக பார்த்துடலாம். ஸ்டீஃபன் ஜேரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ரொம்பவே அறிவாளி. இவர் ஒரு பெரிய கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டை வேலை பார்த்துட்டு இருந்தாரு. பகையின் காரணமா அங்க இருக்கக்கூடிய அபிஷியல் ஸ்டீஃபனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ரொம்பவே கோவமான ஸ்டீஃபன் உடனே ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கலான்னு பொய்யான ஒரு கார் ஆக்சிடென்ட் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது போலீஸ் இவரை கண்டுபிடிச்சு ஜெயிலையும் 6 மாசம் வச்சிடுறாங்க. ஸ்டீஃபனுக்கும் என்ன போய் எப்படி ஜெயில நான் எவ்வளவு அறிவாளி தெரியுமான்னு நினைச்சிட்டு போலீஸை ஏமாத்தி அந்த ஜெயில இருந்து தப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் போலீஸை ஏமாத்தி 2 வருஷம் எந்த ஒரு பயமும் இல்லாம சுத்திட்டு இருந்தாரு. அவர் மறுபடியும் தப்பு பண்ணும்போது போலீஸ் இந்த வாட்டி ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஸ்டீஃபன் ஆல்ரெடி எஸ்கேப் ஆன ஒரு குற்றவாளினோ. ஸ்டீஃபனை மறுபடியும் ஜெயில அடைக்கிறாங்க. இந்த வாட்டி ஸ்டீஃபன் நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னு உணர்ந்து ஜெயிலையும் இருக்காரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நல்லவராகவே வாழ்றாரு. ஆனா இவருக்கு வர காசு ரொம்பவே கம்மியா இருக்கனால இதோட ரொம்ப அதிகமா சம்பாதிக்கணும்னு ஸ்டீஃபன் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கம்பெனில மேனேஜர் போஸ்டிங்க்கு பொய்யான ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அந்த கம்பெனில சேர்றாரு. அந்த கம்பெனில சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே அதிகமான காசை திருட ஆரம்பிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்ச அந்த கம்பெனி ஓனர் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாரு. ஜட்ஜும் ஸ்டீஃபனை பார்த்து நீ ரொம்பவே அதிகமான தப்பு பண்ற, இந்த வாட்டி 9,50,000 ரூபாய் பெயில் அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் உன்னால ஜெயில விட்டு வெளியே போக முடியும்னு ஆர்டர் போட்டுறாரு. ஸ்டீஃபனுக்கும் என்ன பண்றது தெரியாம ஜெயில 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஜெயில குற்றவாளிகள் போன் பேசுறதுக்கு போன் இருக்கும். யாருக்கும் தெரியாம அந்த போன்ல இருந்து குற்றவாளிகளுக்கு இருக்கக்கூடிய தண்டனை எத்தனை நாள்னு சொல்லக்கூடிய ஒரு ரெக்கார்ட் ரூம் இருக்கும். அந்த ரெக்கார்ட் ரூம்ல இருக்கக்கூடிய இன்சார்ஜ் கால் பண்ணி ஜட்ஜ் மாதிரியே பேசி நான் தான் ஜட்ஜ் பேசுறேன், ஸ்டீஃபனுக்கு உடம்பு சரியில்லை, 9,50,000 டாலர்ஸ்ல இருந்து காசை கம்மி பண்ணிடுங்க சொல்றாரு. இதை கேட்ட அந்த இன்சார்ஜும் ஜட்ஜ் தான் பேசுறாரு நம்பிட்டு 9,50,000 டாலர்ஸ்ல இருந்து 45,000 டாலர்ஸ் மட்டும் கட்டினாலே வெளியே அனுப்பிச்சிடணும்னு மாத்தி வச்சிடறாங்க. இப்ப ஸ்டீஃபனும் 45,000 டாலர்ஸ் மட்டும் கட்டினாலே போதும்னு நிலைமையா வந்துச்சு. ஆனா இப்பயும் ஸ்டீஃபனுக்கு இதை 45,000 டாலர்ஸ் இல்ல. ஆனா அந்த நாட்டுல குற்றவாளிகளுக்காகவே பினான்சியல் கம்பெனி ஒன்னு இருக்கும். அந்த பினான்சியல் கம்பெனி கால் பண்ணி இது மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும், 45,000 டாலர்ஸ் எனக்கு லோனா கொடுங்க, அந்த லோன் அமௌண்ட்டை நான் உங்களுக்கு திருப்பி குத்துறேன்னு ஒரு கம்பெனி கால் பண்ணி ஸ்டீஃபனும் கேட்கிறாரு. இதை கேட்ட அந்த கம்பெனி ஸ்டார்டிங்ல கொடுக்க முடியாது சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டீஃபன் அந்த கம்பெனி கிட்ட கெஞ்சி சமாளிச்சு 45,000 டாலர்ஸ் வாங்கி அந்த ஃபைன் அமௌண்ட்டையும் கட்டிட்டு அந்த நாட்டுல இருந்து ஸ்டீஃபன் உடனே புளோரிடாக்கு ஓடிடுறாரு. என்னதான் ஸ்டீஃபன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடினாலும் 5 நாள்ல போலீஸ் இது மாதிரி ஸ்டீஃபன் பண்ணிட்டான்னு ஸ்டீஃபனை ட்ராக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. மறுபடியும் ஸ்டீஃபனை பிடிச்சிடுறாங்க. இந்த வாட்டி ஜட்ஜ் ரொம்பவே கோபப்பட்டு உனக்கு இந்த வாட்டி சாதாரண தண்டனை எல்லாம் இல்ல, 40 வருஷம் நீ ஜெயில தான் இருக்கணும், ஆனா இந்த வாட்டி நீ ஆல்ரெடி இருந்த ஜெயில இல்லாம ரொம்பவே மோசமான குற்றவாளிகள் இருக்கக்கூடிய அந்த ஜெயில உன்னை அடைக்க போறேன், அந்த ஜெயில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு ஜட்ஜ் தீர்ப்பு தராரு. இந்த வாட்டி உன்னால பெயிலையும் எஸ்கேப் ஆக முடியாது, அப்படி நீ பெயில வெளியே போனோம்னு நினைச்சாலும் 11 வருஷத்துக்கு அப்புறம் தான் உனக்கு பெயிலே கிடைக்கும்னு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துறாரு. இதெல்லாம் ஸ்டீஃபன் ஜட்ஜை பார்த்து என்ன மன்னிச்சிடுங்க, இந்த தீர்ப்பை நான் ஒத்துக்கிறேன், இந்த வாட்டி நான் தப்பிச்சுலாம் போக மாட்டேன், நான் ஜெயிலே இருந்துக்கிறேன்னு ஜட்ஜி கிட்ட ஸ்டீஃபன் சொல்லிடுறாரு. என்னதான் ஜட்ஜ் முன்னாடி ஸ்டீஃபன் ஒத்துக்கினாலும் ஸ்டீஃபனுக்குள்ள நான் ரொம்பவே அறிவாளி, நான் இந்த ஜெயில எல்லாம் இருக்க முடியாதுன்னு அவர் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. ஸ்டீஃபன் இப்ப ஜெயிலுக்குள்ள போன உடனே மறுபடியும் ஜெயில இருந்து தப்பிக்க பிளான போட்டுட்டு இருக்காரு. அப்படி பிளான் பண்ணும்போது அந்த ஜெயில என்னென்ன நடக்குது, அங்க என்னென்ன இருக்குன்னு நோட்டம் விடுறாரு. அப்படி நோட்டம் வரும்போது தான் தெரியுது அந்த ஜெயிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டரும் நர்ஸும் பச்சை கலர்ல ஒரு துணியை போட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. அவங்களால மட்டும்தான் ஈஸியா ஜெயில விட்டு வெளியவும் ஜெயிலுக்கு உள்ளேயும் வர முடியும். இப்ப ஸ்டீஃபன் பிளான் போறாரு, நான் அவங்க போட்டுட்டு இருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஜெயில இருந்து வெளியே போனோம். ஆனா ஸ்டீஃபன் இப்ப போட்டுட்டு இருக்கிறதோ வெள்ளை கலர்ல கைதிகள் போடக்கூடிய துணி. இந்த துணியை நான் எப்படியாச்சும் மாத்தணும்னு யாருக்கும் தெரியாம ஸ்டீஃபன் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய பச்சை கலர் துணியில ஒரு துணியும் எடுத்துறாரு. டிசம்பர் 13, 1996ல ஸ்டீஃபன் அந்த பச்சை கலர் துணியை ஃபர்ஸ்ட் மேல போட்டுட்டு அதுக்கு மேலேயே வெள்ளை கலர் துணியும் போட்டுட்டு காலையில 4 மணிக்கு அந்த ஜெயில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாரு. அதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸும் இப்ப வெளியே போற டைம் ஆகுது. அந்த டைம்ல கரெக்டா ஸ்டீஃபன் வெள்ளை கலர் துணியை கைட்டிட்டு பச்சை கலர் துணியோட ஃபர்ஸ்ட் டைம் ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சாரோ அதே மாதிரி ஜெயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோருக்கு போயிட்டு கையை காமிச்சிட்டு நான் டாக்டர் நான் வெளியே போனோம்னு சொன்ன உடனே இந்த வாட்டியும் போலீஸ் ஏமாந்து போய் கதவை திறந்து விடுறாங்க. ஸ்டீஃபனும் உடனே அங்க இருந்து எஸ்கேப் ஆகி லிப்ட் கேட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு டவுனுக்கும் போய் அடைஞ்சிடுறாரு. அந்த டவுனுக்கு போன உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. அந்த வீட்டோட ஓனர் வெளியே வந்த உடனே நான் ஒரு டாக்டர், நான் போதையில ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், போலீஸ் கிட்ட நான் மாட்டக்கூடாது, என்னை எப்படியாச்சும் என் வீட்டுல சேர்த்துருங்கன்னு சொன்ன உடனே அந்த வீட்டு ஓனரும் சரி சரி பயப்படாதீங்க, நான் உங்களை எப்படியாச்சும் உங்க வீட்டுல விட்டுறேன்னு அங்க இருந்து ஸ்டீஃபனை டெக்சாஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இறங்கின உடனே ஸ்டீஃபன் உடனே ஒரு டாக்ஸி உள்ள ஏறிட்டு நான் ஒரு டாக்டர், எனக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு, உடனே என்ன டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துருங்க, உங்களால எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போங்க ப்ளீஸ், எமர்ஜென்சின்னு சொல்றாரு. இதை கேட்ட டிரைவரும் ரொம்பவே ஃபாஸ்டா டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கும் போய் நிறுத்துறாரு. ஸ்டீஃபன் வண்டியில இருந்து இறங்கி வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு உங்களுக்கு காசு எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொல்லி போனவரு அகைன் ரிட்டர்ன் வரல. ஸ்டீஃபன் மறுபடியும் ஜெயில இருந்து தப்பிச்சிடுறாரு. 3வது டைமும் ஸ்டீஃபன் ஜெயில இருந்து தப்பிச்ச காரணத்தினால போலீஸ் ரொம்பவே கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டும் எவ்வளவு பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஜெயில இருந்து
ஒருத்தனால எப்படி தப்பிக்க முடியும், அவன் எப்படியாச்சும் பிடிக்கணும்னு ஸ்பெஷல் டீமா உள்ள இருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் ஏஜென்ட்டோட லீடர் தான் டெரி காப் சொல்லக்கூடிய ஒரு போலீஸ் இந்த கேஸ்க்குள்ள வராரு. போலீஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயம் ரொம்பவே அசிங்கமா இருந்த காரணத்தால இவனை எப்படியாச்சு கஷ்டப்பட்டு இவனை பிடிச்சிடணும், இவனை பிடிச்சிட்டு ரொம்பவே கடுமையான தண்டனை தரணும்னு அங்கே இங்கேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்பெஷல் ஏஜென்டான டெரியோட குரூப்பும் ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்லையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்டீபன் டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்ஸி வெளியில இறங்கி யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போயிட்டாரு. டெரியோட டீமுக்கும் எங்க தேடினாலும் ஸ்டீபனை கண்டுபிடிக்க முடியல. சரி, ஸ்டீபன் எங்க போனான்னு தெரியல. ஆனா ஸ்டீபனுக்கு யாராச்சும் கால் பண்ணா அந்த காலை ட்ராக் பண்ணி ஸ்டீபனை பிடிக்க முடியும்ல அப்படின்னு திங்க் பண்றாங்க. இங்கதான் ஸ்டீபன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஏன்னா ஸ்டீபன் அவரோட மொபைல் நம்பரை மாத்தவே இல்ல. அப்படி ஸ்டீபனோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணும்போது தான் தெரியுது ஸ்டீபன் டெக்சாஸ்ல இருந்து பிலாக்ஸின்னு சொல்லக்கூடிய வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்காருன்னு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டீபன் அங்க போய் நல்ல வேலையெல்லாம் செய்யல, மறுபடியும் கேம்பிளிங் பண்ணி ரொம்பவே அதிகமான காசை சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. இந்த ஒரு டைம்ல தான் டெரி பிலாக்ஸில இருக்கக்கூடிய போலீஸ்க்கு போன் பண்ணி ஸ்டீபனோட போட்டோ காமிச்சு இவனை எங்க பார்த்தாலும் பிடிங்க, இவன் ரொம்பவே முக்கியமான ஒரு குற்றவாளி, இவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு பிலாக்ஸில இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஸ்டீபனோட போட்டோ அனுப்புறாங்க. டெரி நினைச்சதை விடவே பிலாக்ஸில இருக்கக்கூடிய போலீஸும் ஸ்டீபனை கொஞ்ச நாள்லயே பிடிச்சிடுறாங்க. 4வது டைமா ஸ்டீபன் அரெஸ்ட் பண்ணி ஜட்ஜ் முன்னாடி கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. ஜட்ஜ் இவனை பார்த்து உனக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா 5 வருஷம் ஜெயில் தண்டனை தரேன், ஆக மொத்தம் 45 வருஷம் நீ ஜெயில மட்டும் தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம உனக்கு பெயிலும் கிடையாது, இந்த 45 வருஷம் நீ ஜெயிலே தான் இருக்கணும், 3வதா எங்க இருந்து தப்பிச்சியோ அதே ஜெயில இருக்கக்கூடிய ரொம்பவே கடுமையான செல்ல அடைக்கணும் தீர்ப்பு வழங்கிடுறாரு. அந்த கடுமையான செல்ல எப்பயுமே சிசிடிவி கேமரா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டீபன் 23 மணி நேரம் அந்த ரூம்லயே தான் இருக்கணும். 1 மணி நேரம் மட்டும் தான் ஸ்டீபனை சுத்தப்படுத்திக்கவும் அவர் எக்ஸசைஸ் பண்ணவும் டைம் இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரமும் அவர் அந்த அறையிலேயே மட்டும் தான் இருக்கணும் தீர்ப்பு வழங்கிடுறாரு. ஸ்டீபனும் அமைதியா அந்த ஜெயிலையும் போய் உட்காந்துருக்காரு. ஆனா ஸ்டீபன் இப்பயும் சும்மாலாம் இல்ல, இதுல இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும், ஆனா நான் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு ஸ்டீபனுக்கே தெரியும். ஸ்டீபனுக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் தெரியும், ரொம்பவே மோசமான ஒரு நோய் இருந்தா இந்த ஜெயில இருந்து என்னை வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு ஸ்டீபனுக்கு தெரியும். இது ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி நார்மலான விஷயம் இல்ல, ஸ்டீபன் தண்ணியே கஷ்டப்படுத்திக்கணும். அதுக்கு ஸ்டீபன் கையில எடுத்த ஒரு நோய் தான் அவருக்கு எய்ட்ஸ் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இது அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்டயும் சொல்ல முடியாது. அவர் சிம்டம்ஸை உருவாக்கணும்னு 1 வாரத்துக்கு மேல சாப்பிடாம இருந்திருக்காரு. அதனாலேயே ஸ்டீபனுக்கு சீக்கிரமா உடம்பு குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வாந்தி மயக்கம்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. இதை பார்த்த போலீஸும் இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த ஜெயிலே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரும் ஸ்டீபனை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டீபன் எனக்கு எய்ட்ஸ் இருக்கிற மாதிரி பொய்யான ரிப்போர்ட் வேணும், அப்படி அந்த ரிப்போர்ட்டை நீ கொடுத்தனா உனக்கு நான் ரொம்ப அதிகமான காசு தருவேன், நீ பயப்படாம இதை செய்ய சொல்றாரு. காசு அதிகமா தரேன்னு சொன்ன உடனே அந்த டாக்டரும் இதுக்கு ஒத்துக்கிட்டு பொய்யான ஒரு எய்ட்ஸ் சர்டிபிகேட் தராரு. இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு ஜட்ஜ் கிட்ட எனக்கு எய்ட்ஸ் இருக்கு, என்னால இங்க இருக்க முடியல, என்ன ஒரு கேர் சென்டர்ல சேர்த்து விட்டுருங்க, அவங்க என்ன பாத்துப்பாங்கன்னு சொல்றாரு. ஜட்ஜும் உடனே தீர்ப்பு வழங்காம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாரு. ஸ்டீபன் இதெல்லாம் பார்த்து என்ன இவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, நான் உடனே ஜெயில விட்டு வெளியே போகணும்னு அடுத்த பிளான கையில் எடுக்கிறாரு. அதுதான் கோமாக்கு போறது. ஸ்டீபன் அவர் போடக்கூடிய டேப்லெட்ஸை அதிகமான டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அதிகமான டோஸ்னால ஸ்டீபன் 4 நாளைக்கு கோமாக்கு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த டாக்டர்ஸும் செகண்ட் செக்அப்லாம் எதுவுமே பண்ணாம ஸ்டீபன் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் தான் உயிரில இருப்பாரு, அதனால இவர் ஜெயில இருந்து கேர் சென்டருக்கு அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணி ஸ்டீபனையும் கேர் சென்டருக்கு மாத்திடுறாங்க. இப்ப ஸ்டீபனால எந்த ஒரு தடையும் இல்லாம வெளியே போயிட்டு வர முடியும். அது மட்டும் இல்லாம எப்பயாச்சும் அந்த கேர் சென்டர் போயிட்டு ஒரு அட்டெண்டன்ஸை மட்டும் போட்டு வர மாதிரி இருந்திருக்கு. என்னதான் இவர் இருந்தாலும் ஸ்டீபனுக்கு இது மாதிரி போயிட்டு அப்பப்ப கேர் சென்டர்ல நான் இருக்கேன்னு காமிக்க எனக்கு பிடிக்கல, இதுக்கு இன்னொரு பிளான் பண்ணலான்னு அவர் வெளியே போயிட்டு கேர் சென்டருக்கும் ஜெயிலுக்கும் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு நான் தான் டாக்டர் ஆடம் பேசுறேன், ஸ்டீபனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நாங்க ஸ்டீபனை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ண போறோம், அந்த ரிசர்ச்ல எய்ட்ஸ் எப்படி குணப்படுத்தலாம்னு பார்க்க போறோம், எங்களுக்கு உங்க சம்மதம் என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த கேர் சென்டரும் ஜெயிலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்டீபன் இதுக்கு மேல நான் போலீஸ்க்கு பயந்து இருக்க முடியாதுன்னு அவருடைய டெத் சர்டிபிகேட்டை அவரே உருவாக்குறாரு. அப்படி அந்த டெத் சர்டிபிகேட்டை உருவாக்கிட்டு லெட்டர் மூலமா அந்த கேர் சென்டருக்கும் ஜெயிலுக்கு அனுப்புறாரு. இதை நம்பின போலீஸும் அவருடைய கேஸை அங்கேயே க்ளோஸ் பண்றாங்க. இப்ப ஸ்டீபன் 4வது டைமா ஜெயில இருந்து தப்பிச்சு எந்த ஒரு பயமும் இல்லாம ஜாலியா சுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீபன் அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நாள்லயே மறுபடியும் ஹெல்த்தி ஆகிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்டீபன் மறுபடியும் தப்பு பண்ணலான்னு இந்த வாட்டி நம்ம ஒரு லாயர் மாதிரி நடிச்சு நிறைய காசு சம்பாதிக்கலான்னு ஒரு பிரிண்டிங் சென்டருக்கு போயிட்டு லாயருக்கான விசிட்டிங் கார்டை பிரிண்ட் பண்ண சொல்றாரு. அங்க இருந்த ஓனரும் சந்தேகப்பட்டு அந்த பிரிண்டிங்கும் பண்ணி கொடுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஓனருக்கு இது சரியா படலன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்டீபனோட போட்டோவை சென்ட் பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ்க்கும் இவர் எங்கேயோ பார்த்திருக்கோமேனு டவுட்ல டெரிக்கு இந்த போட்டோவை சென்ட் பண்றாரு. டெரி இதை பார்த்த உடனே இது ஸ்டீபன் ஆச்சு, இவன் 45 வருஷம் ஜெயில் தண்டனையில தானே இருக்கணும், இவன் எப்படி வெளியே சுத்திட்டு இருக்கான்னு ஜெயிலுக்கு போன் பண்ணி கேட்கும் போது தான் தெரியுது ஸ்டீபன் இறந்துட்டாருன்னு ஜெயில இருந்து சொல்றாங்க. அது
வரைக்குமே டெரிக்கு தெரியாது ஸ்டீபன் ஜெயில தான் இருக்காருன்னு டெரி நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த டெத் சர்டிபிகேட்டை பார்த்த உடனே டெரி இதை நம்பவே இல்ல. மறுபடியும் டெரி செம்ம கோவமாகறாரு. ஏன்னா இந்த வாட்டியும் ஸ்டீபன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்காரு. மறுபடியும் டெரி ஒரு புது டீமை உருவாக்கி ஸ்டீபனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கும் போது ரீசெண்டா எதனாச்சும் குற்றங்கள் நடந்திருக்கான்னு தேடிட்டு இருக்கும் போது ஸ்டீபன் டாலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு போயிட்டு, நான் ஒரு மில்லியனியர், நான் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கேன், எனக்கு ஒரு $75,000 லோன் தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மேனேஜரும் ஸ்டீபனுடைய நடவடிக்கையை பார்த்து டவுட் பட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை சுதாச்ச ஸ்டீபனும் உடனே ஸ்ட்ரோக் வந்த மாதிரி நடிச்சு ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி இது மாதிரி பேங்க்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. போலீஸும் அவர் விட்டுறாதீங்க, நாங்க செக் பண்ண வந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு போலீஸும் அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஸ்டீபன் இங்கேயும் சும்மா இல்லாம அவ்வளவு தைரியத்தை வச்சுக்கிட்டு அவர் போன் மூலியமா அதே ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி, நாங்க போலீஸ் பேசுறோம், ஸ்டீபன் மேல எந்த கேஸும் இல்ல, ஸ்டீபனை நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம், சோ அவர் போக விட்டுருங்கன்னு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க இதை நம்பாம போலீஸ் கிட்ட நீங்க தான் போன் பண்ணீங்களா, ஸ்டீபன் மேல எந்த தப்பும் இல்ல, அவரை விட சொன்னீங்களான்னு கேட்ட உடனே போலீஸ் இல்லையே நாங்க சொல்லலையேன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து ஸ்டீபன் எங்க இருக்கான்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது ஸ்டீபன் அவனுடைய சில பொருட்களையும் அவருடைய டிரைவிங் லைசன்ஸை விட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்ப டெரியோட டீமும் ஸ்டீபனோட போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு, இந்த ஆளை எங்க பார்த்தாலும் உடனே கைது பண்ணுங்க, இவன் ரொம்பவே மோசமான ஒரு குற்றவாளி, இவன் வெளியே இருக்கவே கூடாது, இவன் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோ அனுப்புறாரு. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 போலீஸ் ஆபீசர் வெளியே சும்மா ரவுண்ட்ஸ்ல இருக்கும்போது ஸ்டீபனை பார்த்து இவன் தான் இந்த குற்றவாளின்னு ஸ்டீபனை அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. 4வது வாட்டி எஸ்கேப் ஆயிட்டு ஸ்டீபன் மறுபடியும் ஜட்ஜி முன்னாடி போய் நிக்கிறாரு. ஜட்ஜ் ஸ்டீபனை பார்த்து உனக்கு இந்த வாட்டியும் யாராலையும் உனக்கு பெயில் வாங்க முடியாது, அது மட்டும் இல்லாம 144 வருஷம் நீ ஜெயிலே தான் இருக்கணும்னு தீர்ப்பு வழங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம அதே 23 மணி நேரமும் நீ அறைக்குள்ளேயே தான் இருக்கணும், அந்த அறைக்குள்ள சிசிடிவியும் வச்சிடுவோம், நீ எங்கேயும் போக முடியாது, உன்னை எப்பயுமே 2 போலீஸ் பார்த்துட்டே இருப்பாங்கன்னு தீர்ப்பும் வழங்கிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீபனுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. ஸ்டீபனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பேங்கர் வீடியோல பார்க்கலாம்.